அது தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 30. சரிங்களா? கிபி 30ஆம் வருஷம் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது எத்தனாம் வருஷத்தில் இருக்கிறோம்? நம்ம 2026 வந்துட்டோம். ஸோ தோராயமாக வேதாகமத்தில் உள்ள சபைக்கு எத்தனை வயசு? 2000 வயசு. சரிங்களா? அப்போ அந்த 2000 வயசுள்ள சபைக்குள்ளே இந்த சபை அடங்கி இருக்குது. ஆமென். 2000 வயசுள்ள அந்த சபைக்குள்ள இந்த சபையும் என்ன இருக்கு? அடங்கி இருக்கு. பொதுவாக இறையல்ல இப்படி சொல்லுவாங்க, தியாலஜியில் இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யுனிவர்சல் சர்ச் அண்ட் லோக்கல் சர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது உலகளாவிய சபை, உள்ளூர் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உலகளாவிய சபை தான் வேதாகமத்தில் இருக்கிற சபை. உலகம் முழுவதும் 2000 வருஷமாக உலகத்தினுடைய பல எல்லைகளில் வளர்ந்து வாழ்ந்து இன்னும் ஜீவனோடு இருக்கிற சபையாக அந்த சபை இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை போல ஒவ்வொரு இடத்திலும், இப்போ பாஸ்டர் சேத்துப்பட்ட அங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கொரட்டூரில் நடத்துகிறேன், ஐயா வேளச்சேரியில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளூர் சபை, லோக்கல் சர்ச். சரிங்களா? அப்போ இந்த உள்ளூர் சபையானது அந்த பெரிய சர்ச் கூட என்ன செஞ்சிருக்கு? இணைஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த சர்ச்சில் இருக்கிறோம். சரிங்களா? நம்ம இந்த சர்ச்சில் லோக்கல் சபையில் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். சரியா? நாம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அதை எலியா கேட்டபோது இல்லைம்மா, 1 ராஜாக்கள் 19:13. அதானா? தப்பா சொல்லிட்டுனா? ஆரம்பமே தப்பாக இருக்குது. ஓகே, சரிதான், வாசிங்கம்மா. அதை எலியா கேட்டபோது மூடிக்கொண்டு நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, எங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு 28 வருடத்தை முடித்து 29ஆம் ஆண்டுக்குள்ளே போகிற இந்த சபையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார்? இங்கே உனக்கு என்ன காரியம்? Why are you here? நீ இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே யோசிப்பீங்க, இன்னும் பாஸ்டர் நாங்கள் 28 வருஷத்தை முடித்து 29வது வருஷத்துக்குள்ளே போகிறோம், நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக ஏதாவது பேசுவீங்க, இல்லை ஏதாவது வாக்குத்தத்தமாக பேசுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாக பேசுவீங்கன்னு பார்த்தா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, என்னத்துக்கு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வருதா? வரலையா? வரும் நான் நினைக்கிறேன். வரலைன்னா இதை வச்சு வரட்டும். அல்லேலூயா. சரிங்களா? என்ன கேள்வி? எதுக்கு இந்த வார்த்தை? இங்கே உனக்கு என்ன காரியம்? அல்லேலூயா. அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறேன். சரிங்களா? இந்த செய்திக்கான தலைப்பு நான் எடுத்துக்கிட்டதுக்கு என்னன்னா, நானும் என் திருச்சபையும். நானும் என் திருச்சபையும். சரிங்களா? இப்போ எலியாவை பார்த்து கேட்ட மாதிரி தேவன் நம்மளை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொன்னா, இங்க உனக்கு என்ன வேலை? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிற? ஒருவேளை 28 வருஷத்துல 28 வருஷமா இருக்கிறவங்களும் இங்க இருப்பீங்க, சமீபத்தில் தான் இங்க வந்தவங்களும் இருப்பீங்க. அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒருவேளை நம்ம சொல்லலாம், பாஸ்டர் நான் வாரம் தவறாமல் இங்கே வந்துட்டுருக்கிறேன், நான் தேவைப்படுகிற ஊழியங்களுக்கெல்லாம் நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஏதோ நான் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறேனோ, வர்றேன் போகிறேன் உட்கார்றேன் எழுந்திருக்கிறேன், பாட சொன்னால் பாடுறேன், ஜெபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், இது போதும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வீட்டில் சில நேரத்தில் இப்படி நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன நீ பாட்டுக்கு வர்ற, நீ பாட்டுக்கு போகிற, வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்களா படிக்கலையா, ஸ்கூலுக்கு போச்சா போகலையா, என்ன தேவை இருக்குன்னு ஒன்றாவது நீ கண்டுக்கிறியா? நீ இது என்ன சத்திரமாக சாப்பிடியா, நீ பாட்டுக்கு வந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் கேட்டிருக்காங்களா? நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா?
நிறைய பெண்கள் உங்கள் கணவன்மாரை கேட்டிருப்பீங்க, மனைவிமார்கள்லாம் என்ன செய்வீங்க, கணவன்மாரை கேட்டிருப்பீங்க. என்னென்னா அவர் காலில் கிளம்புனார்னா ராத்திரி அவருக்கே எப்போ தோணுதோ வீட்டுக்கு போனான்னு தோணுதோ அப்போ தான் வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த பிள்ளைகளை வச்சுட்டு பாடுபட்டு சமையல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இல்லை சின்னத்து கணவன்மாரை இன்றைக்கி போய் டீ போடப்பா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அப்போ தான் கேட்பார், சக்கரை எங்கம்மா வச்சுருக்கிற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, சக்கரை எங்கே வச்சுருக்கிறேன்னு கேட்பாங்க. டீ தூள் எங்கே வச்சுருக்கேன். சில ஆட்கள் இன்னும் கொடுமை ஐயா, சர்க்கரையவே கொண்டு வந்து காட்டி இல்லை உப்பை காட்டி இதில் எது சர்க்கரைன்னு கேட்பான். சரிங்களா, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி சமையலே தெரியாத பெண்களும் மாறிட்டாங்க இல்லைங்களா. ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும் சாப்பாடு, அதனால் இன்றைக்கி சமைக்கவும் தெரியாமல் போச்சு. சரி, அப்படி இருக்கட்டும் ஒரு காலம். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். அப்போ இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம். அப்போ நானும் என் திருச்சபையும். இதில் 3 தலைப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நான் சேர்க்கப்பட்டவன். நான் யாரு? நான் சேர்க்கப்பட்டவன். நான் சேர்ந்திருக்கிறவன். நான் யாரு? சேர்ந்திருக்கிறவன். 3வது, நான் சேர்க்கிறவன். அல்லேலூயா. சரிங்களா, நான் சேர்க்கப்பட்டவன், நான் சேர்ந்திருக்கிறவன், நான் சேர்க்கிறவன். இந்த 3 தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்களுடைய 29ஆம் ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த ஊழியத்தில் உங்கள் திருச்சபையின் வாழ்வையும் வளர்ச்சியையும் அது ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. சரி, முதல்ல நான் என்ன சொல்கிறேன், நான் சேர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அன்றைய தினம் 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. முதல் பிரசங்கம், பேதுருனுடைய பிரசங்கத்தை கேட்டவங்க 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தினுடைய பின்னாடி வரும் பொழுது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2 பின்பகுதிக்கு வரும்போது 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் சில ஊழியக்காரர்களுடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த கருத்து என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சது. என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இது வரைக்கும் நம்ம எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஞானஸ்நானம் சில நேரத்தில் கொடுக்கறதே ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சு இல்லையா. ஆனால் அந்த நாட்களில் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டார்கள், தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை சபையில் நடந்தது. அல்லேலூயா. ஸோ இங்கே நம்முடைய சபையில் எப்போ கடைசியாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டோம், எத்தனை பேர் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. சரி, ஐயா அதை வச்சுருப்பாங்க. பட் நான் யோசிக்கிறேன், நீங்கள் அந்த கேள்வி யோசித்து பாருங்கள் இல்லையா. கடைசியாக நம்ம எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், எப்போ ஞானஸ்நானம் கொடுத்தோம் இல்லையா. ஆனால் நாம் ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்பதும் சேர்ந்து கொள்ளுதல் என்பதும் தேவனுடைய செயலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நானா இங்க வரல அப்படின்னா இட் மீன்ஸ், உங்களை சொல்றேன், சபையாக இருக்கிற நாமளாம் இங்க வரல, கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இங்கே சேர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் யாருக்கு எப்படிப்பட்ட பராமரிப்பு தேவை, யாருக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை தேவை, யாருக்கு எப்படிப்பட்ட விசாரிப்பு தேவை. அதை கொடுக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் யார் என்பது தேவனுக்கு தெரியும். அந்த மேய்ப்பனிடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால், பாஸ்டர் ஹெட்விக் அவர்களுடைய தலைமையில், அவருடைய பராமரிப்பில், அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அவர் அதை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா, நான் இந்த பாஸ்டரை, இந்த ஊழியக்காரரை மெய்ப்பனாக பெற்றதற்காக நான் பாக்கியசாலி. ஐ am so blessed because of this pastor. பாஸ்டர் ஹெட்விக் அவர்கள் நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று உணர்ந்திருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? அதுக்கும் ஒன்றும் ரியாக்ஷனே கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும், ஆமாம் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை கொண்டு வந்து என்ன செய்யிருக்காரு? இங்கே சேர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல பல இடத்துல அந்த ஆலோசனை சொல்றதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படிங்கிறாரு.
இப்போ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், இங்கே ஒரு சர்ச் நடக்குது, இங்கே ஒரு ஊழியம் நடக்குது, இங்கே ஒரு பாஸ்டர் இருக்காரு, இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, நீ போய் அங்கே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நடத்தி இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் சேர்க்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது இது நானா செய்த முடிவல்ல. பல நேரத்தில் நம்ம முடிவு பண்ணுறோம்ல, நான் இந்த சர்ச்சுக்கு போகலாமா, இந்த ஊழியத்துக்கு போகலாமான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். பல நேரத்தில் சபைகளில் மக்கள் இந்த தவறை செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார்கள். ஏசி இருக்குதா, நல்ல சேர் கம்ஃபர்டபுளாக இருக்குதா, அங்கே வந்து மியூசிக் இருக்குதா, அங்கே வந்து பாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடுறாரா, அங்கே வந்து கலர் பல்ப் இருக்குதா, அங்கே வந்து இது இருக்குதா அது இருக்குதான்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்து மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சபைக்கு போக முடிவு பண்ணுறாங்க. எதை பார்க்கறதில்ல, இங்கே சத்தியம் இருக்கிறதா, இங்கே விசாரிப்பு இருக்கிறதா, இங்கே கரிசனை இருக்கிறதா, இங்கே கண்காணிப்பு இருக்கிறதா, இங்கே கண்டிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லை. ஆனால் அப்படி அந்த உணர்த்துதலோடு ஒருத்தர் சபைக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, அது அவங்களா வரல, கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தரால் சேர்க்கப்பட்டவங்க வெளியே போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் திருச்சபையின் ஊழியத்தில் என்னுடைய திருச்சபையில் நிறைய பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது போல் சில இடங்களை நான் நடத்தி கொண்டிருக்கும்போது, நான் வீட்லேயும் நான் நடத்தியிருக்கிறேன். அப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நிற்கிறது கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டங்கள் வந்த காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் பல காரணங்களால் மக்கள்லாம் சிதறி போனாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சொல்லும்போது, ஊழியக்காரங்கள்லாம் சொல்லும்போது, எங்கள் சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் இத்தனை சர்வீஸ் நடக்குது, எங்கள் சர்ச் இத்தனை பெருசு அப்படின்னலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட வந்து அழுதேன். என்ன ஆண்டவரே, எல்லாரும் இப்படி தங்களுடைய ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்தி இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க, நான் சொற்ப ஆடுகளை வச்சுட்டு சொற்ப மக்களை வச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அழுத போது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ அவங்கள நினச்சி வெக்கப்படாத, அதுக்காக பார்க்காத, நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீ உண்மையாக இரு அப்படின்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னொரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் எத்தனை பேர் இருந்தால் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னார். 2 அல்லது 3 பேர். அரசியல்வாதிக்கு ஆண்டவருக்காக தான் வித்தியாசம். அரசியல்வாதிகள் மீட்டிங் நடத்தும் போது அரசியல்வாதியுடைய பிஏ வந்து ஃபோன் பண்ணுவார் மீட்டிங் நடத்துகிறவங்ககிட்ட, ஏப்பா ஸ்டேஜ் இது என்ன ஸ்டேடியம் நிறைஞ்சிருச்சா, எல்லா சேர்லையும் ஆட்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, கூட்டம்லாம் நிறைஞ்ச பிறகு தான் இப்போ தான் ஐயா வீட்டை விட்டு புறப்படுறாரு வந்துடுவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. 2 பேர் அவருடைய நாமத்தினால இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார் எந்த இடமா இருந்தாலும் சரிங்கிறாரு. சில நேரத்தில் இந்த மாதிரி வீடுகள் நடத்தினா மக்களுக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது, என்ன வீட்லையா, என்னது வீட்லையா சர்ச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்குற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்போ அந்த 2 பேருக்காக நானே வந்துடுறேனே, அவங்க 2 பேருக்காக உன்னால் பிரசங்கம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அன்னையிலேருந்து நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன், என் சிந்தையை மாற்றிக்கிட்டேன். என்னென்னா, எத்தனை பேர் இருக்கிறாங்க கண்ணால் பார்க்குறதே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. சில நேரத்தில் கூப்பிட்றவங்க என்ன கூப்பிடும் போது யோசிப்பாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச் சின்ன சர்ச்சு, நாங்கள் கிராமத்தில் பண்ணுறோம், நாங்கள் இந்த இடத்துல பண்ணுறோம், இத்தனை பேர் தான் வருவாங்க. எப்போ அதெல்லாம் எங்கிட்ட எதுக்குப்பா சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், அவ்வளோதானே, எங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டீங்க, நான் வந்து செய்கிறேன். ஸோ அவ்வளோதான் என் வேலை. என்னது, எங்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற அபிஷேகமும் கிருபை என்னது, வார்த்தையை பேசுகிறதுக்கான கிருபையை கொடுத்துருக்காரு, அதை போய் பேச விட்டு அவ்வளோதான். அங்கே எத்தனை பேர் இருந்தால் நமக்கு என்ன வந்தது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சேர்க்கப்பட்டவர்கள். அப்போ சேர்ந்து இருக்கிற இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்க்காதீங்க. சில நேரத்தில் இந்த ஒரு வியாதி நமக்கு இருக்குது, என்ன தெரியுங்களா, வந்து உட்காந்துட்டு பிறகு அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, ஏன் அவங்க வரல, ஏன் இவங்க வரல அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வேறு நிறைய வரும் நமக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஆராதிக்கிறதையே விட்டுருவோம். ஆராதிக்கிற மனசு வராது, ஆராதிக்க சிந்தை வராது, மனசுக்குள்ள அதே ஓடிட்டுருக்கும். பிசாசு இதை மாதிரிலாம் சிந்தையை கொடுத்து கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்து ஆராதிக்கிற அந்த மனசையே மாற்றிடுறான். சரிங்களா. சரி, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம அங்கே இருக்கிறோம், நம்மை தேடி ஆண்டவர் இங்கே இருக்கார். அல்லேலூயா.
நாம் அவரை மதித்து இந்த சபை கூட்டத்துக்கு வரும்போது நம்மளை மதித்து ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கார் இல்லைங்களா, அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நான் சேர்க்கப்பட்டவன். அப்போ நான் சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு விதிமுறை இருக்கிறது, ஒரு நிபந்தனை இருக்கிறது. இதெல்லாம் இருந்து தான் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஐயா அந்த துவக்க உரையில் அவர் பேசினார். அந்த வார்த்தையை நான் என்னடா நம்ம சொல்லப்பான்ட்டு அவர் சொல்லிட்டார் அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. என்ன வார்த்தை அப்படின்னா, அப்போஸ் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அல்லேலூயா. நம்ம நேக நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்களை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம்ல. நான் ரத்த சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தெரியுமா, இன்னைக்கு இப்படி அநியாயமாக இவன் தொலைச்சி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. வாயை கட்டி வைத்த கட்டி அப்படி சம்பாதிச்ச பணம் இன்னைக்கு புள்ள ஊதாரித்தனமாக செலவு பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சிந்தி சம்பாதித்த சபை. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி ஒரு பொருளை வாங்குறாரு அப்படின்னா அப்போ அந்த பொருளுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடையில் போய் நீங்கள் ஒரு பொருளை வாங்க பணம் கொடுக்கும்போது அந்த பொருளுக்கு உரிய பணம் வேல்யூ, நான் கொடுக்குற பணத்துக்கான வேல்யூ அந்த பொருளுக்கு இருக்கான்னு பார்ப்பீங்க. சப்போஸ் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டா வீட்டில் டின்னு கட்டிடுவாங்களா, யோ கத்திரிக்காய் ஏன்னா இப்போ எத்தனைவா விற்குதுன்னு தெரில, கிலோ எவ்வளோமா விற்குது கத்திரிக்காய், ரொம்ப சீப்பஸ்ட்டாக தான் சொல்ல முடியும். சரி ஒரு 50 ரூபான்னு வச்சுக்குவாமே, 50 ரூபா கத்திரிக்காய். சரியா, இப்போ நான் அந்த மாதிரி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அதுதான் சொல்கிறேன். சரியா, நம்ம கத்திரிக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோன்னு வச்சுங்க, நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு போவோம். நான் எவ்வளோ சீப்பாக வாங்கிட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போனால் அம்மா திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க, என்னப்பா பாஸ்ட் அம்மா என்ன சொல்கிறாங்க, இதை கூட வாங்குறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது, ஏமாந்துட்டு வந்திருக்கிறிய, ஊரெல்லாம் போய் பேசுகிற, இது கூட வாங்க தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்குறோம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கான மதிப்பு அந்த பொருளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் கொடுக்குற பணத்துக்கான மதிப்பு அந்த பொருளில் இல்லை அப்படின்னா நான் ஏமாந்துட்டேன்னு அர்த்தம் தானே. அப்போ நமக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். கடந்த நாளில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று வந்தது. அதில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தாதுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பொருளாக எடுத்து அதுக்கு ஒரு வெயிட்டு போட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டால் மொத்தமே 40 பைசா தானா, 40 பைசா. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அயன், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் எடுத்து அதை பொருளாக மாற்றி தூளாக மாற்றி அதை வெயிட்டு போட்டு அதுக்கு ஒரு காஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு எவ்வளோ, 40 பைசா. இவ்வளோ தான் நம்ம மதிப்பே. ஆமாம், 40 பைசா மதிப்புள்ள நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதிச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு வேளை இப்போ இயேசு கிறிஸ்து அந்த விலை கொடுத்து வாங்கிட்டு பிதா கிட்ட கொண்டு போய், அப்பா நான் என் ரத்தத்தையே சிந்தி இந்த ஆத்மாவை சம்பாதிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு பிதா கிட்ட கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். ஒரு வேளை உலக கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம்னா அந்த பிதா என்ன செஞ்சிருப்பார்னா பலார்னு கன்னத்தில் விட்டு, ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு, ஒரு பைசாவுக்கும் தேராத இந்த ஆத்மாவுக்கும் ஒரு ரத்தத்தையே சிந்தி சம்பாதிச்சிருக்கிறிய, என்ன அறிவு உனக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டாரா. ஆனால் என்னன்னா அவரே அனுப்பி வைக்கிறார். இந்த விலையில்லாத பொருளுக்கு, இந்த விலையில்லாத ஆத்மாவுக்கு அவர் என்ன பண்றாரு, அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி, நீ போய் உன்னுடைய ரத்தத்தை இவர்களுக்காக சிந்தி இவர்கள் பாவத்தை நீ சுமந்து இவர்களுக்காக நீ மரித்து இவர்களை சம்பாதித்து கொண்டு வந்து சேர்க்கணும், இதுதான் உன் பொறுப்பு. அல்லேலூயா. அவ்வளவு விலை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சபையிலே நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சபையில் நானா வந்து சேரலை, கர்த்தர் அவர் என்னை விலை கொடுத்து சம்பாதித்து இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை, சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னால், அப்போ இது நமக்கு எதை காட்டுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, we are valuable. சரிங்களா,
நமக்கு கர்த்தர் ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நமக்கான மதிப்பு எவ்வளோ பெருசு தெரியுங்களா? நமக்கான மதிப்பு ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்துக்கு விலையே இல்லை, சரிங்களா? அதுக்கு மதிப்பே நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விதமாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவே அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா உலகத்தையே கொண்டு வந்து வச்சுட்டு நம்முடைய ஆத்மாவையும் வச்சோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒருபோதும் இந்த ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே வைக்க முடியாது. அவ்வளவு மதிப்புள்ளது நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்குறாரு? அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ளவர்களாக நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, தேவனே தன்னுடைய கண்களால், தன்னுடைய இருதயத்தால், தன் சிந்தையால் நம்மை ஒரு மதிப்புள்ளவர்களாய் ஏற்படுத்தி அந்த மதிப்புள்ளவர்களாய் நம்மை அவருடைய சபையில் சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு மதிப்புள்ளவர்களாய் இந்த இடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தினதனுடைய அர்த்தம் நமக்கு என்ன புரியுது? நாம் மதிப்பானவர்கள். அல்லேலூயா. மதிப்பானவர்கள். அடுத்து அது மாத்திரமல்ல, அவரே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னால் we are so important. அல்லேலூயா. சரி பாருங்க, உலகத்தில் சில பழங்கால பொருட்கள் எல்லாம் சேகரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது கிடைக்காத அரிதான பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி வாங்குறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்குறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகாத்மா காந்தியடிகள் அவர் தன்னுடைய சொந்த கையினால் எழுதின ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சரிங்களா? அந்த புத்தகத்தை ஏலம் விடுறாங்க, அந்த புத்தகத்தை விற்கிறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறான், எப்போ அந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கிறப்பா அப்படிங்கிறான். உடனே சொல்கிறாங்க, எப்போ அந்த புத்தகம் 1 கோடி ரூபாய் விலை அப்படிங்கிறாங்க. அப்போ 1 கோடி ரூபாய் விலை கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் முன் வரான். ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வாங்காதவங்க அது முக்கியம் இல்லைன்னு போயிடறான். ஆனால் வாங்குறவன் சொல்கிறான், இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கடிதத்தில், இந்த புத்தகத்தில் காந்தி இதை ஒரு குறிப்பு வச்சிருக்காரு, இந்த குறிப்பு எனக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அப்போ தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் we are so important. அல்லேலூயா. சில நேரத்தில் சபைகளில் இந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியுங்களா? பாஸ்டர் என்னை மதிக்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை விசாரிக்கவே இல்லை, எனக்கு சோத்திரம் சொல்லலை, என்னை வாங்கன்னு சொல்லலை, என்னை உட்காருங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் நிறைய சபைகளில் குறைபாடாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? ஆனால் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. என்னை வாங்கன்னு கூப்பிடல, என்னை உட்காருங்கன்னு சொல்லலை, என்னை விசாரிக்கலை. சரிம்மா, நீ என்னைக்காவது பாஸ்டர் பார்த்து சோத்திரம் சொல்லியிருக்கிறியா? நீ பாஸ்டர் பார்த்து என்னைக்காவது வாங்கன்னு சொல்லியிருக்கிறியா? அப்படின்னா அது செஞ்சுருக்க மாட்டாங்க. அது நிறைய இடத்துல மக்கள் அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் மக்கள் தங்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, மதிப்பு கொடுத்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் உங்களை மதித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நீங்கள் முக்கியமானவர்கள். அல்லேலூயா. அதனால் எப்பவுமே நீங்கள் மற்றவர்களால் முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறத விட தேவன் உங்களை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. என்னுடைய வேதாகமங்கள் நான் படித்த காலத்தில் என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய பிரின்ஸ்பால், அவர் என்ன சொல்கிறது, சென்னை பல்கலைக்கழகத்தில் தத்துவியலில் தங்க மெடல் வாங்கினவர். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தார். ஸோ இங்கே ஊழியம் செய்கிறார். பைபிள் காலேஜ் மினிஸ்டர் தான் அவருடைய மெயின் ஊழியம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நான் பல தடவை எங்கள் சர்ச்சினுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் கூப்பிட்ருக்குறேன், பிரசங்கத்துக்கெல்லாம் கூப்பிட்ருக்குறேன். அப்போ வந்தாருன்னா இப்போ சேர் போட்டு வச்சு உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். வந்தோடனே அங்கே ஏதாவது ஒரு சேர் காலியாக இருக்கும், அதில் அப்படியே உட்காந்துக்குவார். கடைசி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பார், சரிங்களா? நம்ம கூப்பிட்டு அப்புறம் வாய்ப்பு கொடுத்து அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொன்ன பிறகு அவர் பிரசங்கம் பண்ணுவார், போயிடுவார். அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் ஒரு நாளும் என்னை ஏன் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கல, என்னை ஏன் கூப்பிட்டு மரியாதை பண்ணலை, எனக்கு ஏன் மாலை போடலை, எனக்கு ஏன் அங்கி போடலை, எனக்கு ஏன் சால்வு போத்தலை, இந்த கேள்வியெல்லாம் ஒரு நாள் அவர் கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு நீ போனால் உன்னை மதிக்கணும்னு நினைக்காத, கர்த்தரை மதிக்கணும்னு நினை.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி சர்ச்சஸில் ஊழியக்காரங்க மத்தியில் அதெல்லாம் நிறையவே இருக்குது. குடும்ப விஷயத்துலையும் நிறைய இருக்குது. என்ன தெரியுமா? கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது என் பேர் போடலை, இனிஷியல் போடலை, ஊர் பேர் போடலை, பதவி பேர் போடலை, இல்லைங்களா? அதெல்லாம் குறைப்பட்டுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. சரிங்களா? சரியா? கர்த்தர் உங்களை மதித்து தான் இந்த இடத்துல வச்சுருக்காரு. ஆமென். அப்போ நான் சேர்க்கப்பட்டவன். எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறேன்? எனக்காக இயேசு கிறிஸ்து விலை கொடுத்திருக்கிறார். அந்த விலையினால் அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் வேல்யூபிள், நீ மதிப்பானவன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட், நீ ரொம்ப முக்கியமானவன் என்று சொல்கிறாரு. அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க. அதை வாங்கி சும்மா மூலையில் போட்டு வைப்பீங்களா? மூலையில் போட்டு வைக்க மாட்டீங்க, இல்லையா? ஏன்னா அதை நீங்கள் வாங்கிறதே ஒரு பர்பஸ்க்காக வாங்குறீங்க, இல்லைங்களா? இப்போ வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, மிக்ஸி வாங்குறீங்க. இப்போ வாங்கிட்டு அது ஒரு மூலையில் அது பாட்டுக்கு இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்போ போல் கையிலேயே துவைச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க கேட்க மாட்டாங்க, எதுக்குமா வாஷிங் மிஷின் வாங்கினேன்? இல்லை சும்மா அங்கே போனேன், இலவசமாக கொடுத்தாங்க, இல்லை அது என்னது ஆஃபரில் போட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இன்னும் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, வாஷிங் மிஷின் எதுக்காக? துணி துவைக்கிறதுக்கு தானே. அப்போ தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக வாங்கினார்? வித் அ பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக அவர் வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஸோ முதலாவது நான் சொல்லுகிறேன், நான் சேர்க்கப்பட்டவன். இரண்டாவதாக நாம் சொல்ல முடியும், இந்த சேர்ந்திருக்கிறவன். அல்லேலூயா. ஸோ நாம் சேர்ந்திருக்கிறவர்கள். சேர்ந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த சர்ச்சினுடைய பேர் ரொம்ப பிடித்தமான பேராக இருக்குது. உங்கள் ஐயா அந்த பேரை எப்படி வச்சாருன்னு தெரியல. உங்கள் சிஸ்டர் வச்சாங்க. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா இந்த பேர் இது வரைக்கும் எங்கேயும் இல்லாத ஒரு பேர். ஒரு மன ஐக்கிய, ஒரு மன ஜெப ஐக்கிய சபை. அதுதான் 1:14. ஓகே, அல்லேலூயா. ஸோ ஒரு மன ஜெப ஐக்கிய சபை. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான பேர். சபைக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் முதலாவது கொரட்டூரில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பேர் வச்சேன். அந்த இடத்துல நான் ஊழியம் செய்யும்போது என்ன பேர் வச்சேன்னா, அக்ராகரம் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு வச்சோம். ஏன்னா அந்த இடம் அந்த ஊர் பேர் அக்ராகரம். திருச்சபையில் வேதத்தில் வாசிக்கும்போது ஊர் பேரால் நிறைய சபைகள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஊர் பேர் தான் சொல்லி சபைன்னு சொல்லுவாங்க. கொரிந்து சபை, ரோமபுரி சபை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், அக்ராகாரம் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு சொல்லி பேர் வச்சோம். அதுக்கப்புறம் அண்ணா நகருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அண்ணா நகருக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு அங்கே போயிட்டு நான் அக்ராகாரம் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு பேர் போட்டு போர்டு வச்சேன்னா எல்லாம் கேட்பாங்க, என்னங்க இங்கே அக்ராகாரமே இல்லை, நீங்கள் என்னத்துக்கு அக்ராகாரன் பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. சரி, அப்போ என்ன பண்ணோம், பேரை மாற்றலாமே அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் யோசித்தோம், ஜெபம் பண்ணோம். அப்போ பரிபூரண வாழ்வை குறித்த ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் பரிபூரண வாழ்வு சபை அப்படின்னு சொல்லி பேரை மாற்றணும். இப்போ அந்த பேரில் தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். பரிபூரண வாழ்வின் மையம் அப்படிங்கிற பேரில் நாங்கள் இப்போ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த சேர்ந்திருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு மனம் இல்லையா ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஸோ வேத வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஐயா சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் 1:14 அதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாப்பா பேர் என்னம்மா? மெர்சி பிரியா. உன் பேர் என்னம்மா? ரேவதி. இப்போது மெர்சி பிரியா கிட்ட ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறோம். அவங்க பேர் ராணி, தெரியும். அதான் 4 தடவை கூப்பிட்டீங்களா அவங்க பேர்? யார்? இவாஞ்சலின். ஓகே, சரி. மெர்சி பிரியா கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், சரிங்களா? அதே விஷயத்தை நான் போயிட்டு ரேவதி கிட்ட கேட்டேன்னா மெர்சி பிரியாவுக்கும் ரேவதி சொல்கிற பதிலுக்கு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். 2 பேரும் ஒன்றா இல்லைன்னு அர்த்தம். ஒரே மனசோடு அவங்க இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் கேட்கக்கூடிய விஷயம், மெர்சி பிரியா கிட்ட கேட்ட அதே விஷயத்தை
ரேவதி கிட்ட கேட்கும்போது ரேவதியும் அதே பதிலை சொல்லுச்சு அப்படின்னா அப்போ 2 பேரும் ஒரே மனசோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ சபையில் என்ன வேணும்? சேர்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நீங்கள் சபை கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒருவேளை இங்கே உங்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் எதுக்காக சர்ச்சுக்கு வந்தீங்க, இன்றைக்கி எதுக்காக சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை கட்டாயம் சொல்லுவீங்க. சரிங்களா? நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்தேன்னு ஒருத்தர் சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவீங்க, ஒருத்தர் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன் அந்த வேண்டுதலுக்காக வந்தேன்னு சொல்லுவீங்க, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே காரணத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மனம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைகள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுகிற ஒரு கூட்டமாக மட்டும்தான் அது இருக்கிறதே தவிர ஐக்கியம், அன்பு, சகோதரத்துவம் என்பது சுத்தமாக இல்லை. அல்லேலூயா. எது இல்லை? சகோதரத்துவம் இல்லை. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறவர்கள் தேவன் ஒருபோதும் விரும்பாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கலகத்தையும் பிரிவினையையும் தேவன் விரும்புவதே கிடையாது. அல்லேலூயா. சபைக்குள்ளே கலகமோ பிரிவினையோ ஒருபோதும் வரவே கூடாது. அப்படி வருகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் இருக்கவே கூடாது. ஆமென். சபையிலே பிரிவினையையும் கலகத்தையும் ஒருபோதும் தேவன் விரும்புவதில்லை. அப்படி யாரால் அது வருகிறதோ அவர்கள் சபையில் இருப்பதை தேவன் விரும்புவது கிடையாது. அல்லேலூயா. அப்ப சபையில் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அதை ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, நம்மை போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி. பிதாவை நோக்கி இயேசு செய்கிற ஜெபம் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? பிதாவே, நானும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறது போல. ஆமா, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார். அப்போ இருவரையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை பிரிக்கவே முடியாது. இன்டிவைசபிள் அல்லது அன்டிவைசபிள், அது வந்து பிரிக்க முடியாத ஒன்று என்ற அர்த்தம். இரண்டும் சேர்ந்து ஒன்றாகிவிட்டது. அந்த ஒன்றாகிவிட்டுக்குள்ளே 2 இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கு பேர் தான் ஒன்று. அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ அங்கே போயிட்டு பிதாவையும் குமாரனையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பிரித்து பார்க்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றாக பிதாவும் குமாரனும் இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, அந்த மாதிரி சபையாகிய நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஒன்னஸ் சர்ச்சில் கட்டாயம் வேணும். ஆமென். இந்த ஒரு மனம் ஐக்கியம் என்பது சபையிலே கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாய் இருப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஒன்றாய் இருப்பது எப்படிங்கிறதுக்கு சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. அந்த ஜெபத்தில் சொல்லும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இருக்கும்படி கொடுத்தேன், இருக்கும்படிக்கும் அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு என்ன ஆண்டவர் செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹி கேவ் ஹிஸ் க்ளோரி, தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அவருடைய மகிமை? பிதாவுக்கு குமாரனாய் இருப்பது அவருடைய மகிமை. அல்லேலூயா. பிதாவின் சாயலாக இருப்பது அவருடைய மகிமை. பிதாவினுடைய தற்சொரூபமாக இருப்பது அவருடைய மகிமை. பிதாவினுடைய பிரதிபலிப்பாக இருப்பது அவருடைய மகிமை. அந்த மகிமையை தேவன் நினைச்சிருக்காரு, நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு விதமாக சொல்லக்கூடுமானால், நாம் ஒவ்வொருவருமே குமாரனின் பிரதிபலிப்பாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? குமாரனின் பிரதிபலிப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போது என்னை பார்க்கும்போது குமாரனாக பார்க்கிறீர்கள் என்றால், அம்மாவை பார்க்கும்போது அவங்களும் குமாரன் தான். அந்த பாப்பா மெர்சியை பார்க்கும்போது குமாரன் தான். இப்படி ஒவ்வொருத்தருமே குமாரனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. இல்லைங்களா? எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? குமாரனின் பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாருமே குமாரனுடைய பிம்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மகிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை. அல்லேலூயா. எதுக்காக அந்த அன்பு காட்டுறாரு? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக நாம் இருப்பதற்கு தேவன் இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்க. என்னது? அன்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதும்போது இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெந்தகோஸ்து சபைகளில் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை குறித்து ரொம்பவே பேசிக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறத பற்றி ரொம்பவே பிரபலம் பேசிக்கிறாங்க. ஆனால் எதை விட்டுறாங்க தெரியுங்களா? அன்பை விட்டுட்டாங்க. அன்பு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. அன்பு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. அல்லேலூயா. அப்போ என்னுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய அன்பு இருக்குது. என்ன இருக்கு? தேவனுடைய அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளியும் குற்றவாளியாக பார்க்க மாட்டேன், எந்த ஒரு பாவியும் பாவியாக பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எந்த ஒரு தவறையும் எளிதாக மன்னிக்க முடியும், எல்லாரையும் நேசிக்க முடியும். அப்படிப்பட்ட அன்பு என் உள்ளத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த அன்பை தேவன் இருக்காரு என் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஒருவரில் ஒருவர். அல்லேலூயா. நான் பொதுவாக அந்த சபை சம்பந்தமாக பேசும்போது இந்த கருத்தை சொல்கிறது உண்டு. இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வராமல் இருக்கிறவங்கள பற்றி பதச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, ஐயோ இன்னைக்கு வராமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? அவருக்கு மட்டும்தான் இருக்கும். மீதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நம்ம வர்றதே பெரும்பாடு, நான் வந்ததே பெரிய அதிசயம்பா, இதில் அவங்க வரலையும் நான் எங்கே போய் கவலைப்படுறது? இல்லைங்களா? பாருங்க. சரிங்களா? ஆனால் அன்புக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு உங்கள் இந்த இடத்துல இன்னொருத்தர் வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது அந்த வராமல் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த வாரத்தில் உங்களுடைய உபவாசத்தில் நீ அவங்களுக்காக மட்டுமே உபவாசம் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். சரிங்களா? அன்புங்க சும்மா நினச்சிக்காதீங்க. நம்ம அன்பு செலுத்துவதை பற்றி நம்ம பெருசாக வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இன்னொருத்தருக்காக நீங்கள் பரிதபிக்கலை, இன்னொருத்தருக்காக நீங்கள் வேதனைப்படலை, இன்னொருத்தருடைய துயரத்தை உங்கள் துயரமாக நீங்கள் கருதலை, இன்னொருத்தருடைய சுமையை உங்கள் சுமையாக நீங்கள் கருதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள நேசிக்கலின்னு அர்த்தம். ஆமென். அப்போ அன்பு கூறுதல் தான் ஒரு மனதுக்கு அர்த்தம். அப்போ நான் சேர்ந்து இருக்கிறவன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் இருக்கிற எல்லாரோடும் நான் சேர்ந்து இருக்கிறேன். ஐ எம் கனெக்டட் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அல்லேலூயா. நான் இந்த மெகா சர்ச் கான்செப்டை எப்பவுமே எதிர்க்கிறவன். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆண்டவர் பெரிய அளவுக்கு சபையை வளர செய்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் சபைகள் என்று தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட பெரும் சபைகளை ஒருபோதும் தேவன் விரும்புவது கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த மெகா சர்ச் கான்செப்ட் ஊழியக்காரங்க மனசையும் கெடுத்து வச்சிருக்கு, விசுவாசிங்க மனசையும் கெடுத்து வச்சிருக்கு. ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் அந்த மனசு இருக்குது. ஏன் சர்ச்சு பெருசாக இருக்கணும், ஊரில் இருக்கிறவங்களாம் ஏன் சர்ச்சுக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லி ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க. விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு சபையில் தாங்கள் மெம்பராக இருக்கிறாங்கன்னா அதை பெருமையாக பேசிக்கிறோம். நான் எந்த சர்ச்சுக்கு போகிறேன் தெரியுமா, அவர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக பேசிக்கிறான். ஆனால் பரலோகம் அதை ஒருபோதும் விரும்பாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சேர்ந்திருக்கிற வாழ்க்கை கிடையவே கிடையாது.
சினிமா தேட்டரில் போய் உட்காந்துட்டு வர மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. சரிங்களா? சினிமா தேட்டரில் போயிட்டு சினிமா பார்த்த காலங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் எவன் உட்காந்துருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அவன் யார், எந்த ஊர், என்ன காரணம், எதுக்காக வந்திருக்கிறான், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கான், எப்படிப்பட்டவன், எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் உட்காந்து அவனோட சினிமா பார்த்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யிருப்பீங்க, அங்கே நடிகன் அழுவான், நம்மளும் கூட சேர்ந்து அழுதுருப்போம், பக்கத்தில் கூட அழுதுருப்பான். அங்கே இருக்க ஹீரோ சண்டை போடும்போது விசில் அடிச்சிருப்பான், நம்மளும் சேர்ந்து விசில் அடிச்சிருப்போம். சரிங்களா? அங்கே ஒரு காமெடி நடந்திருக்கும், எல்லாரும் கைதட்டி சிரிச்சிருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற கைதட்டி சிரிச்சிருப்போம், நம்மளும் சிரிச்சிருப்போம். இன்றைக்கி அதான் சர்ச்சில் நடக்குது. சர்ச்சில் மட்டும் என்ன நடக்குது? ஸ்டேஜில் இருக்கிறவங்க பாடும்போது, ஸ்டேஜில் இருக்கிறவங்க வாசிக்கும் போது, ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஏதாவது செய்யும்போது இங்கே இருக்கிறவங்க அதே தான் செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சிந்தையோடு இருக்கிறான், என்ன தேவையோடு இருக்கிறான், என்ன உணர்வோடு இருக்கிறான், என்ன கருத்தோடு இருக்கிறான், என்ன காரியத்தோடு இருக்கிறான், அவன் பேர் என்ன, அவன் இது என்ன, எதுவுமே தெரியாது. இன்னும் சில சர்ச்சஸ் எல்லாம் கொடுமை தெரியுங்களா? அந்த என்ன ஆத்மாவை கர்த்தரை சோதரி சொல்கிறாங்க பாருங்க, அப்பவே எழுந்து வெளியே போக ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா அடுத்த சர்வீஸ் கால் உள்ளே வரணும். எனக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிறு வயதில் நான் சினிமா பார்த்த ஞாபகம் இருக்குது. சினிமா கதை நான் சொல்லலை, ஆனால் சினிமா பார்த்த கதையை நான் சொல்கிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது அப்போ ஒரு பிரபலமான ஒரு படம், சரிங்களா? அந்த படம் வந்தது எங்கள் ஊரில் வந்து 5 காட்சி. பொதுவாக வந்து சினிமா தேட்டரில் 3 காட்சி தான், சரிங்களா? பகல் காட்சி, மாலை காட்சி, இரவு காட்சி. ஆனால் அந்த படம் வந்தப்போ 5 காட்சிகள். ஆமாம். எங்கள் அம்மா வந்து சினிமா பைத்தியம். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது வந்து இரவு காட்சிக்கு போகிறோம், சரிங்களா? இரவு காட்சிக்கு நாங்கள் போகும்போது சினிமா தேட்டர் வளாகத்தில் கூட்டம் நிறைஞ்சிருக்கு. மாலை காட்சி உள்ளே ஓடிட்டுருக்குது. இன்னும் மாலை காட்சி முடியலை. மாலை காட்சி முடியறதுக்கு முன்னாடி இரவு காட்சி பார்க்குறதுக்கு மக்கள் கூடிட்டாங்க. இப்போ அந்த காட்சி முடிஞ்சு இவங்க வந்த உடனே இங்கே வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே போகிறாங்க. இன்றைக்கி தான் சபையில் நடந்துகிட்ருக்குது, சரிங்களா? உள்ளேருந்து வெளியே வரவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரவனுக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறிய சபைகளாக இருப்பது பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? we are so blessed. பல நேரத்தில் நம்ம சிறிய சபையாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறவங்க உண்டு. ஆனால் சிறிய சபையாக இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். ஏன் தெரியுங்களா? உங்களுடைய மேய்ப்பனுக்கு நீங்கள் உட்கார்ந்தா தெரியும், எழுந்தா தெரியும், மூச்சு விட்டால் தெரியும், சரிங்களா? ஒரு குழந்தைய வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சினுங்கன்னா கூட அந்த அம்மா ஐயோ குழந்தைக்கு என்ன ஆச்சு உடனே புரிஞ்சுக்கிறா. பார்த்தீங்களா? அந்த புரிந்து கொள்ளுதல் சின்ன சபையில் இருக்கும். ஏன்னா உங்கள் ஊழியக்காரருக்கு உங்களை பற்றின எல்லா காரியமும் தெரியும். ஆனால் பெரிய சபையில் அப்படி கிடையாது. சீனியர் பாஸ்டர் அவர் எங்கேயோ இருப்பார், அவருக்கு அப்புறம் ஏரியா பாஸ்டர், உடன் பாஸ்டர், இத்தனை பேரை கடந்து தான் அந்த மெயின் பாஸ்டர் இருக்கார். பார்த்தீங்களா? அவருக்கு நம்ம பேரே தெரியாது, சரிங்களா? கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அந்த கூத்தெல்லாம் நடக்கும். கல்யாணம் பண்ணும்போது போயிட்டு பாஸ்டர் நான் உங்கள் சர்ச்சில் தான் 25 வருஷமாக இருக்கிறேன். அப்படியா, 25 வருஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுதான் அங்கே நடக்கும். ஆனால் 28 வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அருமையான பாஸ்டர் உங்களை விசாரிச்சுட்டு இருக்காருன்னா அப்போ யோசித்து பாருங்கள், 28 வருஷமாக உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி வழிகாட்டணும், எல்லாமே நம்முடைய ஊழியக்காரனுக்கு தெரியும். இதில் இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இதில் தான் இந்த சேர்ந்திருக்கிற வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன உதாரணத்துக்கு வரேன். இப்போ மேர்சி இருக்குது, ரேவதி இருக்குது. இப்போ பெரிய சபைனா மேர்சிக்கு ரேவதியை தெரியாது, ரேவதிக்கு மெர்சியை தெரியாது. ஏம்மா உனக்கு மெர்சியை தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியா, அப்படி யார் ஒத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஆனால் இப்போது இந்த சபையில் மேர்சியை பற்றி ரேவதி கிட்ட கேட்டாலும் சரி, ரேவதி பற்றி மேர்சி கிட்ட கேட்டாலும் சரி, 2 பேருமே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பேசுவாங்க. பாசிட்டிவ் பேசுவாங்க, நெகட்டிவ் பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அவளா நல்லா பாடுவா, நல்லா ஜெபம் பண்ணுவா, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. சில நேரத்தில் கெட்ட விஷயம் சொல்லுவாங்க. ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப கோபக்காரியாச்சே அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? இதான் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை, சேர்ந்து இருக்கிற சபை. அப்போ நான் இந்த இடத்துல என்ன இருக்கேன், சேர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் இண்டிபெண்டன்ஸை விரும்பலை. அதாவது பாவத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றதை விரும்புகிறார், ஆனால் ஒருபோதும் நாம் சுதந்திரமாக இருக்க அவர் விரும்பவில்லை. அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்க தேவன் விரும்பலை. அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை.
ஆமாம், டிபெண்ட்டாக இருக்கணும். டிபெண்ட் அப்படின்னா இன்றைக்கி சர்ச்சில் இல்லாமல் போயிட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்வும் என்னுடைய வளர்ச்சியும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்குது. இட் பிலாங்ஸ் டு அதர். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஆசீர்வாதம் என்பதும் அற்புதம் என்பதும் சுகமளித்தல் என்பதும் சபையில் இருக்கிற இன்னொருவர் வழியாகத்தான் தேவன் தருகிறாரை தவிர தேவன் நேரடியாக வானத்திலிருந்து பொத்துன்னு போடுறது கிடையாது. சர்ச்சுக்கு அந்த இது கிடையாது. ஆனால் இன்றைக்கி சர்ச்சினுடைய கான்செப்டை இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையில் சொல்கிறதே கிடையாது, இல்லவும் இல்லை. பாஸ்டர் மூலமாக மட்டும்தான் அற்புதம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் மூலமாக மட்டும்தான் ஆசீர்வாதம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நன்மைகளும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக இன்னொருவருக்கு போகிறது. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தை உதாரணப்படுத்தி சொல்கிறார் சபைக்கு. சபை என்பது சரீரமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த உடலில் இருக்கிற எந்த உறுப்பாவது தனியாக இயங்குதா? வித்தவுட் அனதர் மெம்பர், இன்னொரு மெம்பர் இல்லாமல், இன்னொரு மெம்பருடைய உதவி இல்லாமல் இந்த பாடியில் இருக்கிற எந்த மெம்பர் ஒர்க் ஆகுது? எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னது? டிபெண்ட். ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்குது. ஆமென். அப்போ ஒன்னோடு ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலமாக தான் இந்த சபை வளர முடியும். சரீரம் எப்படி வளருதோ, சரீரம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குதோ, சரீரம் எப்படி பலனாக இருக்குதோ, அதே போல சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபமாவது பண்ணுங்க. அப்படியாவது சார்ந்து இருக்க பழகுங்க. அல்லேலூயா. இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையோடு இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோடு இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைவோடு இருப்பீங்க. அப்போ அதுக்காக ஏதோ ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வைக்கிறது இல்லை. தானாகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கணும். அதுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, நீங்கள் உங்கள் சர்ச்சில் இருக்கிற இன்னொருத்தருக்காக உங்களால் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியுமானால் நீங்கள் உண்மையிலே சபையை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ சேர்ந்து இருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ த லைஃப், பிளெஸ்ஸிங் அண்ட் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ளோ த்ரூ ஃப்ரம் ஒன் டு அனதர். சரிங்களா? அதாவது வாழ்வும் ஜீவனும் ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு அது கடந்து செல்லுகிறது. அப்போ நான் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் இந்த சர்ச்சில் இருக்கணும் அப்படின்னா அது காரணம் என்ன தெரியுங்களா? நான் இந்த சபையில் இருக்கிறது இன்னொருவருக்கு ஆசீர்வாதம், இன்னொருவருக்கு வாழ்வு, இன்னொருவருக்கு வளர்ச்சி. அதனால் இந்த சபையில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் சபையினுடைய நோக்கத்தை இன்னைக்கு எல்லாத்துக்கும் கெடுத்து வச்சிட்டாங்க. எப்படி கெடுத்து வச்சிட்டாங்க தெரியுங்களா? ஏன் நான் சர்ச்சுக்கு வரணும்? அப்போ தான் கடவுளை என்னை ஆசீர்வதிப்பார், கடவுள் அப்போ தான் எனக்கு கொடுப்பார், கடவுள் அப்போ தான் என்னை வாழ வைப்பார். அப்போது எல்லாமே செல்ஃப் ஓரியன்டாக மாறிடுச்சு. சுயம் சார்ந்த வாழ்க்கை சபை வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை விட்டுருங்க. ஒருவேளை இந்த வருஷம் 28 வருஷம் முடிஞ்சு 29ஆம் வருஷத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த எல்லையில், இந்த பகுதியில் உங்களுடைய சர்ச் வெறும் பேரில் மட்டும் யூனிக்காக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு மன ஜப ஐக்கிய ஜப வீடுங்கிறது வந்து பேரில் மட்டும் நீங்கள் யூனிக்காக இல்லை, வாழ்க்கையிலையும் வாழ்வு முறையிலையும் நீங்கள் மற்ற சபைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் சபையை பார்த்து அவங்க கற்றுக்கணும், இருந்தால் இந்த சர்ச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ பிரிந்து போகுதலும் பிரிவினை ஏற்படுத்துவது ரொம்ப ஆபத்தானது. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களும் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பிரிந்து போவதை பற்றி அங்கே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பவுல் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அவர் பிரிந்திருக்கல. நான் அப்பொல்லோவை சார்ந்தவன், பேதுருவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன் சொல்லி பிரிஞ்சு கிடக்கிறீங்களே, கிறிஸ்து அப்படி பிரிஞ்சு இருக்கிறாரா? கிடையாது. அதனால தான் 17ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால், அது நிறைய நேரத்தில் குடிகாரனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக எதுக்காக சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சர்ச் சொல்கிறாரு,
சபையிலே ஒருவர் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் யார் கெடுக்கிறானோ அவனை தேவன் கெடுப்பார். அப்போ சபையில் இருக்க நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா? ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்போ நமக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஸ்மால் ஃபேமிலிஸ்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? அது இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க, அது வார்த்தை எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல இல்லையா? ஸ்மால் ஃபேமிலிஸ், தனிப்பட்ட குடும்பங்கள், சின்ன சின்ன குடும்பங்களாக மாறிட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது இல்லைங்களா? 4 சகோதரர்கள் 5 சகோதரர்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்களில் இந்த புதுசாக வர ஒரு மருமக என்ன பண்ணுது, இருக்கிற ஐக்கியத்தெல்லாம் கெடுத்து விடும்போது சொல்கிறாங்களே, வந்ததும் வந்தான் மகராசி, நல்லா இருந்த குடும்பத்தை நார வச்சுட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்போ அதே குடும்பத்தில் பிரிஞ்சு கிடக்கிற சகோதரர்கள் ஒன்று சேரதுக்கு ஒரு மருமக காரணமாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அந்த மருமகள் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்தாப்பா மகராசி, வாழ வச்சுட்டாப்பா, நல்லா இருக்குதுப்பா இன்றைக்கி இந்த குடும்பம், பெருமையாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு தெரியுங்களா? இந்த சபையில் நான் சேர்ந்திருக்கிறேன், எதற்காக சேர்க்கப்பட்டிருக்கிறேன்? எல்லாரும் சேர்ந்திருக்கும்படியாக நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆமென். எல்லாரையும் ஒரு மனத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு மனதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறருக்கு உண்டாகும் புகழ்ச்சி, பிறருக்கு உண்டாகும் உயர்வு, பிறருக்கு உண்டாகும் ஒரு மேன்மை. அதாவது சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு புகழ்ச்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சால்வெல்லாம் போட்டாங்க, அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்குது, ஒரு உயர்வு கிடைக்குது, ஒரு மேன்மை கிடைக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருமானால், எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமானால், அதற்காக நான் பெருமைப்படுவேனே ஆனால் நான் ஒரு மனதோடு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் அதை பார்த்து எனக்கு கோபம் வருது, அதை பார்த்து எனக்கு எரிச்சல் வருது, அதை பார்த்து எனக்கு பொறாமை வருது அப்படின்னா எனக்கு ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். இந்த சண்டே ஸ்கூல் விபிஎஸ்லாம் நடத்தும்போது பாஸ்டருங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? என்னென்னா, இந்த கடைசியில் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா? நன்றி சொல்லும் போது யாரோ ஒருத்தர் பேரை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? நான் இல்லைன்னா அவர் நடத்தியிருப்பாரா? நான் எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா? நேற்று வந்தவங்களை தூக்கி வச்சிட்டார் பாஸ்டர். நான் காலகாலமாக இருந்து ஓடா தேஞ்சு போன இந்த சபைக்கு உழைச்சி அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்களும் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன சொல்கிறேன், ஒரு மனதனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒருவர் உயர்த்தப்படுகிற பொழுது அந்த உயர்வை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது, அந்த உயர்வுக்காக நான் சந்தோஷப்படுறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒன்னஸ், அதுதான் ஒரு மனம். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு மனதில் நாம் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சேர்ந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஒரு மனதினுடைய இன்னொரு அடையாளம் என்ன தெரியுங்களா? பிறருடைய நன்மைக்காக, பிறருடைய வாழ்வுக்காக தன்னை பலியாக்கி கொள்ள முன்வருதல். இன்னொருத்தருக்காக உங்களை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட அன்பு இருக்குது, ஒரு மனம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருடைய நன்மைக்காக நீங்கள் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது எனக்கு வர முடியாத பல காரணம் இருக்குது, எனக்கு வர முடியாத பல சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதையெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் சபை கூட்டத்துக்கு வரேன். ஏன் தெரியுமா? நான் இந்த சபை கூட்டத்துக்கு வருவதனாலே அது இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இன்னொருவருக்கு அது நன்மையாக இருக்கிறது, இன்னொருவருக்கு அது பலனாக இருக்கிறது, இன்னொருவருக்கு அது உற்சாகமாக இருக்கிறது, இன்னொருவருக்கு அது பலனாக இருக்கிறது. அதனால் நான் வரேன்னு சொல்லி நீங்கள் வருவீங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் சபைக்கு வரும்போது தான் அதில் அன்பும் ஒரு மனம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதான் உண்மை. புரியுதுங்களா?
நான் இன்றைக்கி சபைக்கு வர முடியாத காரணம் எனக்கு 1000 காரணம் சொல்லிக்க முடியும். உடம்பு சரியில்லை, பஸ்ஸு லேட்டாச்சு, வீடு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க விட மாட்டேன்டாங்க, அவங்க விட மாட்டேன், 1000 காரணம் சொல்கிறதுக்கு என்கிட்ட காரணம் இருக்குது. ஆனால் இந்த காரணம் எதையும் நான் சொல்லாமல் என்னை தியாகப்படுத்திக்கிட்டு நான் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு மனம் இருக்கிறது, அங்கே தான் அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, சபையில் சேர்த்து இருக்கிறார். அப்போ நான் சேர்ந்து இருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாரோடும் சமாதானமாகவும் ஒரு மனமாகவும் சேர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இந்த சர்ச்சில் யார் மேலேயும் கோபம் கிடையாது, யார் மேலேயும் விரோதம் கிடையாது, யார் மேலேயும் பகை கிடையாது. அதுலேயும் சில ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேங்க, நான் உண்டு, என் வேலை உண்டு, வந்தேன்னா உட்காந்து நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடணுமா, ஜெபம் பண்ணணுமா, காணிக்க போட்டோமா, இருக்கிற இடமே தெரியாமல் வந்தாங்களா போனாங்களானே தெரியாமல் போகிற ஆட்கள்லாம் சபையில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். நீங்கள் வரலைன்னா அது பெரிய பாதிப்பு உண்டாக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனதை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்போ 29ஆம் வருஷத்தில் அந்த ஒரு மனதுக்குள்ளே நீங்கள் பலப்படணும். ஆமென். கடைசியான பாயிண்ட் என்னது, நான் சேர்க்கிறவன். அல்லேலூயா. வேத வசனத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்து பண்ணுகிற ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாரு. அவர் விருந்து ஆயத்தப்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஆட்கள் அனுப்பி எப்போ அழைக்கப்பட்டவங்களெல்லாம் போய் சொல்லுப்பா, வர சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கூப்பிடும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டு என்னால் வர முடியல, எனக்கு இந்த காரணம் அந்த காரணம் சொல்லி வர முடியாமல் போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் யாருக்கு போகுதுன்னா, அவுட் சைடர்ஸ், அதாவது அழைக்கப்படாதவர்களுக்கு அந்த விருந்து வாய்ப்பு போகிறது. அப்போ அந்த எஜமான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நீ எல்லாரையும் என்ன செய்ய, வருந்தி அழைத்து கொண்டு வா. ஆமாம், கெஞ்சு அவங்கள, எப்பா விருந்து ரெடியாக இருக்குதுப்பா, விருந்து சாப்பிட கூப்பிட்டவங்களாம் வராமல் போயிட்டாங்க, நீயாவது வாப்பான்னு சொல்லி கூப்பிடு. ஆமாம், வருந்தி கூப்பிடுதல். நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்விக் ஐயாவை நீங்கள் விருந்து கூப்பிட்டீங்க, சரிங்களா, அவரால் அன்றைக்கி வர முடியாமல் போச்சு. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஐயாவுக்காக நாங்கள் விருந்து செஞ்சோம், அவர் வர முடியாமல் போயிட்டார், அதனால் தயவுசெய்து செஞ்ச சாப்பாடு வீணாக போகக்கூடாது, தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா என்னது, அவர் வரலைங்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டு போடுறியா? இப்போ அவர் வந்திருந்தால் என்னை கூப்பிட்டுருக்க மாட்டேன் தானே. அப்போ அவர் வரலைங்கிறதுக்காக என்னை கூப்பிட்றீங்க, அந்த விருந்து நான் வந்து சாப்பிட்ணுமாக்கும். சரிங்களா? இது நம்ம கல்ச்சருடைய ப்ராப்ளம். சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வருந்தி கூப்பிடு. அல்லேலூயா. வருந்தி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வருந்தி கூட்டி கொண்டு வா. ஃபஸ்ட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் கூட்டி கொண்டு வா அப்படிங்கிறாரு. 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது வருந்தி கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, why do we need to bring others into the kingdom of God? சரிங்களா? ஏன் மற்றவர்களை நாம் வருந்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைக்க வேண்டும்? ஸோ நான் சேர்ந்திருக்கிறவன் மாத்திரமல்ல, நான் சேர்க்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிபிஎஸ் எல்லாம் நடத்தும்போது அந்த நடத்துகிறவங்க ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்க, குட்டி பசங்களா, கர்த்தர் உங்களுக்கு எத்தனை கை கொடுத்துருக்காரு? எல்லா குழந்தைங்களாம் சொல்லுங்க, ஆண்டி 2 கை கொடுத்துருக்காரு. பார்த்தியா, 2 கை ஆண்டர் கொடுத்துருக்காரா? நாளைக்கு நீ வரும்போது என்ன செய்யணும், ஒரு கையில் ஒருத்தனையும் இன்னொரு கையில் ஒருத்தனையும் 2 பேரையும் நீ கூட்டிகிட்டு வரணும், சரியா அப்படின்னு. ஓகே ஆண்டி, நான் 2 பேரை கூப்பிட்டு வரேன் ஆண்டி. நீ கூப்பிட்டு வந்தேன்னா உனக்கு ப்ரைஸ் கொடுப்போண்டா அப்படிம்பாங்க. உடனே அடுத்த நாள் அவன் 2 பேரை கூப்பிட்டு வருங்க. எதுக்காக? ப்ரைஸுக்காக கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்து அவன் முதல்ல வந்தோன்னா ஆண்டியை பார்த்து சொல்லுவான், ஆண்டி 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 இவன் ஆண்டி பிரகாஷ் நான் கூப்பிட்டு வந்திருக்காண்டி, முருகேஷை கூப்பிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டின்னு சொல்லுவான். சரிங்களா? இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷத்துக்குள்ளே போகிறோம். நம்ம எத்தனை பேரை சேர்த்துருக்குறோம்? இங்கே நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறீங்க. உங்களால் சொல்ல முடியுமா, இந்த சகோதரி இந்த சகோதரன் என்னால் தான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க, பிகாஸ் ஆஃப் மீ, நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க இந்த சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். அப்படி நீங்கள் யாராவது உங்களால் சொல்ல முடியும்னா கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அப்படி ஒருவேளை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சுன்னா இந்த 29வது வருஷம் அதுக்கான வருஷம். அல்லேலூயா. 29வது வருஷம் எதுக்கான வருஷம்? நீங்கள் இன்னொருவரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வருஷம்.
அல்லேலூயா. எப்படி கூட்டிகிட்டு வரணும்? வருந்தி கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. நாங்கள் இவாஞ்சலிசம் பாடத்தை நடத்தும் போதும் சரி, இவாஞ்சலிசம் வகுப்பில் இருக்கும்போதும் சரி, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததையும் நான் கற்றுக் கொடுப்பதையும் சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் எதிர் வீட்டில், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு நாள் என்ன செய்யுங்க, கூட்டத்தோட கூட்டமாக கூப்பிடாம ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக என் வீட்டுக்கு நீ வா, உங்க கூட சேர்ந்து நான் டின்னர் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு நாள் டின்னருக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து பேசணும். ஏய், என்றைக்காவது ஒரு நாள் என்ன, ஏன் நீ கிறிஸ்தவனானேன்னு ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டிருக்கிறியா அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம கேட்கணுமா? ஏய், நீ கிறிஸ்தவனானா அதுக்கு என்ன வந்தது? இல்லைடா, நீ அந்த கேள்வி ஒரு வேளை கேட்டதில்லை, சரி இப்போவாது கேளம், என்னை பார்த்து கேளம் அந்த கேள்வி, எதுக்காக நீ கிறிஸ்தவனானே? ஏன்னா அந்த பதில் சொல்ல எனக்கு விருப்பமாக இருக்குது. ஒருவேளை அவங்க இதுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டேன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டேன்? இல்லைப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்பினேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் உன்னை ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி உன்னை கூப்பிட்ருக்கேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள், விசேஷமான ஆள், அதனால பாரு நான் யாரையாவது கூப்பிட்ருக்கேன்னு பாரு, உன்னை தான் கூப்பிட்ருக்குறேன். இப்படி சொல்லி அவங்ககிட்ட என்ன செய்யணுமா, ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, அவங்கள சீஷத்துவத்துலேயும் ரட்சிப்புக்குள்ளேயும் வழி நடத்தணும்னு சொல்லி அந்த இவாஞ்சலிசம் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வருந்தி கூப்பிடுதல். நம்ம பண்டிகை நேரத்துலையும் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய செலவு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம். ஆனால் அதை விட நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட விசேஷ விருந்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சேர்க்கிறவர்கள், நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும் ஆத்துமாக்களை. ஆமாம், அந்த வேலை நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருத்தராவது அழிஞ்சு போக. ஆமாம், ஆண்டவர் விருப்பமே கிடையாது. அப்போ தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் இருக்குன்னா, ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் நான் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாதேங்கிற வேதனை நமக்கு வரணும். அப்போ அந்த ஆத்மா கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அதுக்கடுத்து அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்க, அவங்கள வருந்தி கூப்பிடுறீங்க. அல்லேலூயா. எப்படி கூப்பிடணும்? வருந்தி நாம் அழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு துன்மார்க்கன் சாவதை நான் விரும்பவில்லை, ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்பவில்லை. எசேக்கியேல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 23, 32 ஆகிய வசனங்களை சொல்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 ஊமைகளுக்கு, அதில் 2 ஊமை வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்று வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது. ஆமாம், தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆட்டை தேடுறாரு. அந்த ஒரு காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க வீடு ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அப்போ நாம் சேர்க்கிறவர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். அப்போ நாம் ஏன் இங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை இங்கு சேர்க்க ஒருவர் எடுத்த முயற்சி. இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? மேபி பாஸ்டர் உங்களை டைரெக்டாக மீட் பண்ணி உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி உங்களை அழைப்பு கொடுத்து நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது somebody else told you, இல்லையா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே சேர்றதுக்கு ஒருத்தர் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ மற்றவர்கள் சேருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷ புத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த ரிவார்டுக்காகவும் ப்ரைஸுக்காகவும் தான் உழைக்கிறது மனுஷ புத்தியாக இருக்குது. அதனால தான் இந்த உலகம் அதை பயன்படுத்துகிறது. ஏதாவது ஒன்று செய்யணுமா, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொன்னால் செய்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. பலனை எதிர்பார்த்து செய்கிற கூட்டமாக தான் இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. சர்ச் அப்படி தான் மாறிடுச்சு இல்லையா? அதனால தான் பாஸ்டர்களும் புத்தி மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க தெரியுங்களா? நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படி வைப்பாராக்கும், நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இதை செய்வோமாக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வியாபார புத்திக்குள்ளே சர்ச்சு போயிடுச்சு. புரியுதுங்களா? ஆத்தும ஆதாயங்கள் இயல்பாக வரணும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு
தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார் என்றால், இவ்வளவு அன்பு தேவன் என்மேல் வைத்திருக்கிறார் என்றால், இன்னொரு ஆத்மா கெட்டு போவதை நான் விட மாட்டேன். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம எவ்வளோ பதட்டப்படுறோம் இல்லைங்களா? ஐயோ என் பையன் இப்படி கெட்டு போயிட்டான், என் புள்ள கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதைக்கிறோம். இதே பக்கத்து வீட்டு பையன் கெட்டு போனானா அதுவா தருதல், அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பக்கத்து வீட்டு பையன் கெட்டு போனால் நம்ம அதை அவன் என்னத்த பிள்ளைய வளர்த்தா அப்படின்னா அந்த அம்மாவை குறை சொல்கிறோம், இல்லைன்னா அந்த பையனை குறை சொல்கிறோம். அது தருதல், அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம புள்ள கெட்டு போகும்போது நம்ம மனசு என்ன செய்யுது? வேதனைப்படுது, கண்ணீர் விடுது, அழுது. ஏன் இந்த அழுகையும் வருத்தமும் இன்னொருத்தனுக்காக வர மாட்டேங்குது? அப்போ அது அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தெருவில், இந்த நகரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் கண்ணீர் விடணும். ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்புக்கும் நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கெட்டு போனாங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். ஆமென். ஸோ உங்ககிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் சில உதாரணங்கள் உண்டு. பர்னபாவை பார்க்கிறோம். பர்னபாவும் சேர்க்கிற ஆள், சரிங்களா? இந்த சவுல் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த என்ன சொல்கிறாங்க, எருசலேம் இருக்கிற சபை அவர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவன் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு இருந்தாலும் இவனை கொண்டு வந்து இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், இவன் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ பர்னபா தான் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சவுலை கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வந்து சபையில் சேர்க்கிறார், ஐக்கியத்தில் சேர்க்கிறார். அந்திரேயா இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த பிறகு அடுத்த நாள் உடனே போயிட்டு தன்னுடைய சகோதரன் பேதுருக்கிட்ட சொல்கிறார், நாங்கள் மேசியாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் பேதுருவை கூட்டிகிட்டு வராரு. சமாரிய பெண் இயேசுவை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தண்ணி கொடுத்து அங்கேயே வச்சு உடனே ஊருக்குள்ளே ஓடி போய், நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் தீர்க்கதரிசி என்னன்னு தெரியல, வந்து பாருங்கன்னு சொல்லி ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டான். பாருங்க, நம்ம 28 வருஷமா இந்த சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை 10 வருஷமாக அந்த சபையில் இருக்கிறோம்னு சொன்னால், நாம் எத்தனை பேரை சேர்த்துருக்கிறோம்? இப்போ நம்ம சேர்க்கிறவர்களாக மாற வேண்டும். தயவு செய்து இந்த மனப்பான்மை விட்டுருங்க. எந்த மனப்பான்மை? நான் வந்தால் போதுங்கிற மனப்பான்மை விட்டுருங்க. இந்த 29வது வருஷத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அட்லீஸ்ட் உங்கள் ஓன் ஃபேமிலி, உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையாவது என்ன செய்யுங்க, வருந்தி கொண்டு வருவதற்கு பாருங்கள். உங்கள் இனத்தாரை கொண்டு வருவதற்கு பாருங்கள். உங்கள் அண்டை அயலகத்தாரை கொண்டு வருவதற்கு பாருங்கள். அல்லேலூயா. ஸோ நம்முடைய தலையாய கடமை அது என்னென்னா, சுவிசேஷம் அறிவித்து மற்றவர்களை சேர்க்கிற கடமை நம்மக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஸோ கடைசியாக 2 வசனத்தை குறிப்பிட்டு நான் முடிக்கிறேன். முதல் வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல, இந்த எல்லையில் இந்த சபையை, ஒரு மன ஜெப ஐக்கிய சபையை ஸ்தாபித்த கர்த்தர் இந்த 29ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு தேவன் தருவார். ஸோ நீங்கள் சிறு மந்தையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? சேர்க்கப்பட்டவன், சேர்ந்திருக்கிறவன், சேர்க்கிறவன். அல்லேலூயா. முதலாவது என்னது? நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம். அடுத்தது மற்றவர்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலே இந்த திருச்சபையோடு நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 28 ஆண்டுகளை முடித்து 29ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த திருச்சபை வாழவும் வளரவும் விருத்தியாகவும், இந்த எல்லைகளில் இந்த திருச்சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக எங்களுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் ஹெட்விக் ஐயாவையும் அவருடைய துணைவியாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பிள்ளையை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த குடும்பத்தை இந்த எல்லைகளில் இன்னும் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக.
கர்த்தாவே, அன்பின் அழைப்பை ஏற்று ஆண்டவர் வந்து எங்களோடு பங்கு பெற்ற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட்.